ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சாதம் டேஸ்ட்டாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு புடி அதிகமாக சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது 100 கிராம் இருக்கும். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை லைட்டாக கலர் மாற இதை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சாதம் செய்ய போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சதை சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை தட்டில் கொட்டி இதை ஆற விட்டுக்கிறேன். நல்லா ஆறினதும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட வரமிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3த்தையுமே நல்லா கலர் மாற வறுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, இது 2 எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். நல்லா படபடன்னு பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் மட்டும் இதை நல்லா வறுத்துட்டு இதையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் ஆற விட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா ஆற விட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஜாரில் முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து வறுத்தோம் பாருங்கள், அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நரன்னு முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறப்பாக இல்லாமல் நல்லா பவுடராகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வரமிளகாயில் விதை எடுத்ததை ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா வாசத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தாளிப்புக்கும் நம்ம அரைச்ச பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடித்ததுனால இதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே உப்பு கரையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா உடனே கரியிரும். மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த எண்ணெயில் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற புழுங்கல் அரிசியில் தான் இன்றைக்கி நான் சாதம் வடித்து சேர்த்துருக்கேன். இதில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். நீங்கள் இதை தவிர பாஸ்மதி அரிசி, பச்சரிசி, சீரக சம்பா அரிசி, இதில் எதில் வேணாலும் நம்ம இந்த சாதத்தை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை பொடி இந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வேர்க்கடலை சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.